அண்ட் கைஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். இதோட கம்ப்ளீட் வீடியோ ஆக்சுவலா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி உங்களுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது பார்த்துருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இது முக்கியமான ஒன்று என்னென்னா, இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கேட்கக்கூடிய கொஷின்ஸ் 10 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் நான் யாரை பற்றி பேசுகிறேனோ இல்லை எதை பற்றி பேசுகிறேனோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்போ இந்த சென்டென்ஸில் நான் யாரை பற்றி பேசுகிறேன்? ஷீ ரோட் அ லெட்டர், அவள் லெட்டர் எழுதினாள். அப்போ அவளை பற்றி பேசுகிறேன். ஸோ ஷீன்றவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ யாரை பற்றி பேசுகிறேனோ இல்லை எதை பற்றி பேசுகிறேனோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஷீ சப்ஜெக்ட். அவங்க என்ன வேலை பண்ணாங்க அப்படின்றதோ இல்லை அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ டீச்சர், நான் டீச்சராக இருக்கிறேன். அந்த இருக்கிறேன், இருந்தேன் இதெல்லாம் குறிக்கிறது இருக்கு. அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்கையோ இல்லை ஆக்ஷனையோ குறிக்கக்கூடியது தான் வேர்ப். அப்போ இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க? வேர்ப். ஓகே ஓகே எழுதுறாங்க. இப்போ இந்த எழுதுற இந்த ஆக்ஷன் எது மேல ஆக்ட் ஆகுதோ இல்லை யாரு மேல ஆக்ட் ஆகுதோ அவங்க தான் ரிசீவ் பண்ணிக்கிறவங்க தான் அந்த ஆப்ஜெக்ட அந்த வேர்பை வாங்கிக்கிறவங்க. அந்த வேர்ப் எது மேல ஆக்ட் ஆகுதோ அவங்க தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ன்றது பொறுத்த வரைக்கும் வாட்டுக்கும் ஆன்சர் பண்ணும், இதே இது டு ஹூம்க்கும் ஆன்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன எழுதினாள், வாட் டிட் ஷி ரைட், என்ன எழுதினாள், என்னன்ற கேள்விக்கான பதில் வருது. இந்த எழுதுகிற ஆக்ஷன் எது மேலே ஆக்ட் ஆகுது? லெட்டர் மேலே. லெட்டரை எழுதினாள். அப்போ இந்த லெட்டர் தான் இந்த ஆக்ஷனை வாங்கிக்குது. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். வாட்ன்ற கேள்விக்கு பதில் தருது. ரைட். ஸோ இது SVO. And coming to the next one, I teach English, him English. இப்போ இங்கே பாருங்க, யாரை பற்றி பேசுகிறேன்? என்னை பற்றி பேசுகிறேன். சப்ஜெக்ட். நான் என்ன செயல் பண்ணுறேன்? டீச். அது verb. யாருக்கு டீச் பண்ணுறேன்? இப்போ தான் சொன்னோம் யாருக்கு அப்படின்னு வந்தாலோ இல்லை எது அப்படின்றதுக்கு வாட் இல்லை டு whom இது ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ணுறது ஆப்ஜெக்ட். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். யாருக்கு? டு ஹூம் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட் என்ன? ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா வாட்ன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் யாருக்கு? டு ஹூம் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நான் அவனுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன், கரெக்டா? அப்போ டு ஹூம் யாருக்கு? டு ஹூம் டிட் யூ டீச் இங்கிலீஷ்? ஸோ இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஏன்னா டு ஹூம்ன்றதுக்கான ஆன்சராக இருக்கு. என்ன டீச் பண்ண? வாட் டிட் யூ டீச் இங்கிலீஷ். அப்போ வாட்ன்ற கேள்விக்கு பதில் தருது. ஸோ இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ரைட், தட்ஸ் இட். அண்ட் அடுத்தது, they have built a house in a rural area. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பேசுகிறாங்க? அவங்கள பற்றி பேசுகிறாங்க. தே. அப்போ அவங்க தான் சப்ஜெக்ட். தேன்றவங்க சப்ஜெக்டாக இருக்காங்க. ஸோ தே சப்ஜெக்ட். have built கட்டினார்கள். அப்போ have built ஆக்ஷனை குறிக்குது. verb இந்த சப்ஜெக்ட் செஞ்ச ஆக்ஷனை குறிக்குது. என்ன பண்ணாங்க? எதை கட்டினார்கள்? எதை? what did they build? அப்போ வாட்ன்ற கேள்விக்கான பதில தருது. அப்போ இது ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு, அதனால ஜஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. அப்போ அடுத்த இது பாருங்க, சென்டென்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. கரெக்டா? அவங்க ஒரு வீடு கட்டினாங்க, சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வர்றது பாருங்க, இட் இஸ் அன் அடிஷனல் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். சென்டென்ஸ்ல எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன் தருது, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தருது. ஸோ எதுக்கு ஆன்சர் பண்ணுதுன்னு பாருங்க. எங்க? where did they build the house? அப்ப where, how, why
இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுது. அண்ட் அந்த சென்டென்ஸ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கு, அடிஷனலான இன்ஃபர்மேஷனை தருது அப்படின்னா அது என்னவா வரணும்னு சொல்லியிருக்கோம், அர்ஜென்ட். அப்போ இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் அர்ஜென்ட், ரைட்? ஸோ இன்னுன்றது ஒரு ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷன் பக்கத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த இன்னுன்ற ப்ரப்போசிஷன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கக்கூடிய ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ நவுன் ஃப்ரேஸையோ, ஃப்ரேஸ்னா ஒன்றும் இல்லை, இது நம்மளுக்கு அதை தனியாக படிக்கிறப்போ ஃபுல் மீனிங் தராது. இப்போ நீங்கள் பாருங்களேன், இன்னர் ரூரல் ஏரியா அப்படின்னா அதை படித்தா ஃபுல் மீனிங் தருதா? இன் ரூரல் ஏரியாவில் என்ன அப்படின்ற கொஸ்டின் வருது. அப்போ இந்த ஃபுல் மீனிங் தராமல் அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன் ரூரல் ஏரியா இது அர்ஜென்ட்டாக இருக்குது, ரைட்? எஸ். அவங்கள பற்றி பேசுகிறோம். சப்ஜெக்ட் சீம்ஸ் தான் ஒன்றும் இல்லை, லுக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவங்கள பார்த்தா எப்படி தெரியுதுன்னா ரொம்ப பெருமிதமாக தெரியுது, அந்த தெரியுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இங்கே குறிக்கிறாங்க. அப்போது ஷீ சீம்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க? எஸ். அப்போ சீம்ன்றது என்னவா இருக்கு? வேர்பா இருக்கு, ரைட்? ஏன்னா நம்ம பார்க்குறதற்கு அவ எப்படி தெரியுறா? ஓகே. ஸோ ஷீ சப்ஜெக்ட் சீம்ஸ் எப்படி தெரிகிறாள், அந்த தெரிகிறாள் இருக்கு இல்லையா, அது verb. ஸோ இங்க எப்படி தெரிகிறாள், இங்க இது ரெண்டையும் மட்டும் வச்சு பாருங்க, she seems, இது ரெண்டையும் வச்சு மட்டும் பார்த்தானா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா? இல்லை, கம்ப்ளீட் ஆகலை. பார்க்கறதுக்கு எப்படி தெரியுறா அப்படின்ற கொஸ்டின், எப்படி அப்படின்ற கொஸ்டின் வருது. அப்போ காம்ப்ளிமெண்ட், அதாவது சென்டென்ஸ் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது எதை பத்தி பேசும்னா சப்ஜெக்டை பத்தி பேசும். இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் இருக்கு, அந்த வீடியோலயே நான் போட்டிருப்பேன். ஒன்று சப்ஜெக்டை பத்தி பேசலாம், இல்லை ஆப்ஜெக்டை பத்தி பேசலாம். சப்ஜெக்டை பத்தி பேசினா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் பத்தி பேசுச்சுன்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். இங்க சப்ஜெக்டை பத்தி தான் பேசுது, இது ரெண்டும் மட்டும் இருக்கு. இது இல்லைன்னா சென்டென்ஸ் முடியுதா? முடியல. அப்படி ஒரு அந்த வார்த்தை வந்தாதான் அந்த சென்டென்ஸ் முடிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அது காம்ப்ளிமெண்டா தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த காம்ப்ளிமெண்ட்ன்றது சப்ஜெக்டை பத்தி பேசும். அப்போ இது யாரை பற்றி பேசுது? அவள் எப்படி இருக்கா, அந்த அவளை பற்றி பேசுது, அந்த சப்ஜெக்டை பத்தி பேசுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் காம்ப்ளிமெண்ட். ஸோ வேற என்னெல்லாம் காம்ப்ளிமெண்டா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I am a teacher. I am what? நான் யாரு? டீச்சர். அப்போ அந்த டீச்சர்ன்றது அந்த சென்டென்ஸை முடிக்குது. அண்ட் டீச்சர்ன்றது என்ன பத்தி பேசுது? அந்த சப்ஜெக்டை பத்தி பேசுது. அப்போ அது காம்ப்ளிமெண்ட், ரைட்? சூப்பரான கொஸ்டின். தே யாரை பத்தி பேசுறோம்? அவங்கள பத்தி பேசுறோம். மேட் verb, மேக்கோட past tense verb. They made her. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆப்ஜெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆன்சர் பண்ணும்? வாட் இல்லை ஹூம், இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணும். இது ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஐஓ டிஓன்னு இருந்துச்சுன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் வாட்டுக்கும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஹூம் யாருக்கு இல்லை யாரை அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு, ஹர். ஓகே. ஹர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா எதை குறிக்குது? இந்த verb ஆக்ட் ஆகுதா? யாரு மேல ஆக்ட் ஆகுது? யார செக்ரட்டரியா மாத்துறாங்க? அவ. அப்ப அந்த அவ மேலதான் இந்த மேடுன்ற verb ஆக்ட் ஆகுது. அப்ப யாரைன்றதற்கு ஆன்சர் பண்ணுது. ஸோ அஃப்கோர்ஸ் இது ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹர் மை செக்ரட்டரி. அப்ப இந்த மை செக்ரட்டரின்றது யாரை குறிக்குது? அவளைதான் செக்ரட்டரி, என்னுடைய செக்ரட்டரியாக அவங்க நியமித்தார்கள். அப்ப அவளை, அப்ப ஆப்ஜெக்டை பத்தி பேசுது. அப்ப இது ஆப்ஜெக்டுக்கான காம்ப்ளிமெண்ட், ரைட்? சப்ஜெக்டை பத்தி பேசினா சப்ஜெக்டான காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்டை பத்தி பேசினா ஆப்ஜெக்டுக்கான காம்ப்ளிமெண்ட். ஸோ இது SVOC பேட்டர்ன். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் ஒன், ஷீலா cooks very well. ஷீலா பத்தி பேசுறோம், சப்ஜெக்ட், குக்ஸ் verb, சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஷீலா குக் பண்ணாங்க, குக் பண்றா, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. எப்படி குக் பண்றா? how did she cook? did இல்ல, how she cooks, right? அப்போ how does she cook? அப்ப எனக்கு கேள்வி how does she cook?
அப்படின்ற கேள்விக்கான ஹவுன்ற கேள்விக்கான ஆன்சரா இருக்கு. அண்ட் அடிஷனல் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸா இருக்கு. சென்டென்ஸோட அடிஷனல் பார்ட் இந்த அட்வர்ப் இருக்கு இல்லையா, அட்வர்பா இருக்கு. ஏன்னா வேர்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது எல்லாமே அர்ஜென்ட்டா வரும். அர்ஜென்ட் அடிஷனல் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸா இருக்கு. ஸோ அந்த குக்கிங்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ASVA. I'm coming to the next one. பாய்ஸை பற்றி பேசுகிறோம். சப்ஜெக்ட் ஆர் பிளேயிங் verb முடிஞ்சிருச்சு. பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, முடிஞ்சிருச்சு சென்டென்ஸ். அப்போ எக்ஸ்ட்ராவாக சொல்கிறோம் இன் தி கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்க வேறுன்ற கேள்விக்கான ஆன்சர் வருது. SVA பேட்டர்ன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்க. இந்தியா சப்ஜெக்ட் பிகேம் verb. என்னவாச்சு? இந்தியா இண்டிபெண்டா ஆச்சு. கரெக்டா? அப்ப இது எதை பத்தி பேசுது? இந்தியா என்ன ஆச்சு? அப்ப இந்தியாவை பத்தி பேசுது. புரிஞ்சுதா? சப்ஜெக்டை பத்தி பேசுது. சப்ஜெக்டான காம்ப்ளிமெண்டா இருக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா என்ன ஆச்சு, இந்தியாவை பத்தி தான் பேசுது. வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. இங்க வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது. இது ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஆப்ஜெக்ட்ன்றது இந்த சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷனை பண்ணும். அந்த ஆக்ஷன் வேற ஒரு விஷயத்தின் மேல போய் ரியாக்ட் ஆகும். அந்த வாங்கிக்கிற ரிசீவ் ஆகுறவங்க தான் ஆப்ஜெக்ட்ன்றவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்டை பத்தி தான் இந்த இண்டிபெண்டன்ட்ன்ற வார்த்தை பேசுது. வேற யாரும் அது ரிசீவ் பண்ணல. சப்ஜெக்டை பத்தி தான் பேசுது. அப்போ இது என்னது? சி காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்டை பத்தி பேசுறதுனால. ரைட். அடுத்தது இன், எப்போ, when அப்படின்ற கேள்விக்கான ஆன்சரா இருக்கு. அடிஷனலா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அப்போ இது ஒரு அர்ஜென்ட் without any doubt. ரைட். ஸோ இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். ஐ டோன்ட் நோ ஹிம். இது என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி செஷன் வேணும் அப்படின்றதையும் காமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை காமெண்ட் பண்ணுங்க. ஸோ டாடா பை, see you guys.